வாய்ப்பினில் இருக்கின்ற கஷ்டத்தை பாராமல் கஷ்டத்தில் இருக்கின்ற வாய்ப்பினை பார்த்ததால் இன்று ஞானகுரு ஸ்ரீ சக்தி அம்மா அவர்களினுடைய அருளாசியோடு பல சேவைகளை முன்னெடுத்து வருகின்ற நம்முடைய விருதாளர் அவர்களை வாழ்த்தி பேச அழைத்து மகிழ்கின்றேன். வேலூர் தலைமுறை பேரவை ரொட்டேரியன் பெப்சி எம் ஸ்ரீனிவாசன் அவர்களை. இன்றைய அருமையான ஒரு மாலை பொழுதில் இந்த ஒரு அருமையான சேவா ரத்னா விருதை பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் டாக்டர் சுரேஷ் பாபு அவர்களே, இந்த விருதை கொடுப்பதற்காக வருகை புரிந்துள்ள இந்த உலகத்தையே வேலூர் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த நம்மளுடைய தமிழர் கல்விக்கோ டாக்டர் ஜிவி ஐயா அவர்களே, இந்த இந்திய திரையுலகமே திரும்பி பார்க்க வைத்த ரோட்டரி உலகமும் அன்னார்ந்து பார்க்கக்கூடிய கலைமாமணி அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களே, வேலூரின் பசுமை நாயகன், பாலாறில் இன்னைக்கு பெரும் வெள்ளம் போகுது ஒவ்வொரு ஆண்டும்னா அதுக்கு முழு முனைப்பு எடுத்து செய்த பசுமை நாயகன் ஜிவி செல்லும் ஐயா அவர்களே, வேலூர் மாநகரின் முதல் மேயரும் சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணன் பா கார்த்திகேயன் அவர்களே, அடுத்த ஆண்டு ரோட்டரி மாவட்ட ஆளுநராக பதவியேற்க இருக்கும் நண்பர் சுரேஷ் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய வியாபார பெருமக்களே, சக்தி அம்மா அவர்களுடைய பாசத்திற்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த அருமையான ஒரு நிகழ்வில் இந்த விருதை கொடுக்கறதுக்கு சரியான ஒரு தலைவர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரோட்டரி இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆலோசனை செய்த போது வேந்தர் அவர்களும் கலைமாமணி அவர்களும் வந்தால், நம்மளுடைய துணைத் தலைவர் அவர்களும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வேந்தர்கிட்ட தேதி கேட்டோம். அப்புறம் துணைத் தலைவர் முனைவர் செல்லும் ஐயா அவர்கிட்ட தான் நாங்கள் கேட்டோம். அவரும் அதுதான் சொன்னார். ஐயா ஈரோடுக்கு சொந்தக்காரர், இந்த நிகழ்வுக்கு வந்தால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக சரியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வேந்தர் அவர்களுடைய அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கொடுத்து இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய துணைத் தலைவர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அதே போல் கலைமாமணி அவர்கள்கிட்டையும் நீங்கள் தான் வரணும் சார் அப்படின்னு சொன்னேன். எனக்கு பெருசாக அவரை பற்றி எனக்கு தெரியாது. நான் அவர் சிறு பருவத்தில் இருக்கும்போது தான் பார்த்துருக்கேன். அவருடைய தந்தையார் தான் எனக்கு நல்ல அறிமுகம். மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தான் எனக்கு நல்ல அறிமுகம். நான் வந்தால் கரெக்டாக இருக்குமானா 100% நீங்கள் வந்தால்தான் அவருடைய தந்தை இடத்தில் இருந்து நீங்கள் இந்த விருதை வழங்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் கேட்டதுக்காக அவரும் இங்கே வந்திருக்காங்க. இதை விட சேவா ரத்னா விருதை வாங்கக்கூடிய பெற்றுக்கொள்ளக்கூடிய டாக்டர் எம் சுரேஷ் பாபு அவர்கள் இதை விட தலை சிறந்த ஒரு தலைவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களான்னு கேட்டால் இந்த வேலூர் மாவட்டத்திலேயோ தமிழகத்திலேயோ இல்லைன்னு தான் சொல்லணும். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 2 பெரிய மகான்களும், ஒருத்தர் நம்ம அத்தனை பேருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவை வல்லரசாக ஆக்க வேண்டும் என்ற கனவை நினைவாக்கணும்னு அவர் ஓரளவுக்கு கொண்டு சேர்த்துட்டு இறைவனிடம் சென்று விட்டார். அப்துல் கலாம் நம்மை விட்டு பிரிந்தார். ஆனால் அவர் விட்டு சென்ற பணியை இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் நம்மளுடைய கல்விக்கோ முனைவர் கோவி அவர்கள் மட்டும்தான். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களை உலகம் முழுக்க அனுப்பி இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தையும் இந்தியாவை வல்லரசாக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு கடமையும் ஒரு பணியும் நம்மளுடைய கல்விக்கோ முனைவர் வேந்தர் அவர்கள் இன்னைக்கு அப்துல் கலாம் விட்டு சென்ற பணியை அவர் தொடர்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் அது மிகை ஆகாது. இன்னைக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், ஒவ்வொரு ஆண்டும் 1,00,000 மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15, 20, 40 ஆண்டு காலம் இந்த கல்வியில் சேவை செய்து கோடிக்கணக்கான விஞ்ஞானிகளையும் கோடிக்கணக்கான இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டையும் உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அப்துல் கலாமாக இங்கே நம்ம முன்னால் இங்கே உட்காந்துருக்கிறாருன்னா அதை மிகையாகாது. அவரு கையால் இந்த விருதை நம்ம அவருக்கு சுரேஷ் பாபு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த நம்ம அத்துணை இருக்கக்கூடிய தொழில் சங்கங்களுக்கும் அத்தனை ரோட்டரி சங்கங்களுக்கும் நாம் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கணும்.
இது போல ஒரு சிறந்த ஜாம்பவான்கள். அதே போல ரோட்டரி உலகத்தை இன்னைக்கு இந்த உள்ளங்கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கலைமாமணி அபிராமி ராமநாதன் அவர்கள் இன்னைக்கு திரைத்துறையை தன் பக்கம் ஈர்த்த மனிதர். இன்னைக்கு எதையாவது செய்தாலும் ஒரு புதுமை. இன்னைக்கு ரோட்டரியில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரிந்த மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் நம்முடைய கலைமாமணி அவர்கள். கிட்டத்தட்ட தன் சொந்த பணத்தில் 10 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை அந்த பூலாங்குறிச்சி கிராமத்தில் கொடுத்து ஒரு இருளருக்கு 68 வீடுகள் கட்டி கொடுத்தார். அது மட்டும் இல்லை, வேலூருக்கு தங்கத்தேர், கிட்டத்தட்ட அது எத்தனை கோடின்னு தெரியல, தங்கத்தேரே இன்றைக்கு வேலூருக்காக அர்ப்பணித்த அந்த மகா மனிதரை அவர் கையாலேயும் இன்றைக்கு இந்த விருது கொடுக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். அதே போல இன்றைக்கு நம்மளுடைய துணைத் தலைவர் வேலூர் இன்னைக்கு பசுமையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிக முக்கிய காரணம் நம்மளுடைய துணைத் தலைவர் ஐயா ஜிவி செல்வம் அவர்கள். அவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு இந்த விருது கொடுக்கத்தில் பங்கேற்கிறார்னா எங்களுக்கெல்லாம் மிக சிறந்த ஒரு மகிழ்ச்சி. இது மட்டும் இல்லை, நம்மளுடைய வேலூரினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு எங்களெல்லாம் ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய நிகழ்ச்சியை இன்றைக்கி அவர் கலந்துக்கிறாருன்னா அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. அதே போல் ரோட்டரி இயக்கங்கள் இன்றைக்கி சேர்ந்து இந்த விருது, ரோட்டரி இயக்கம் மட்டுமில்லை, தொழில்துறை அத்துணை சங்கங்களும் வேலூரில் இன்றைக்கி நண்பர் சுரேஷ் அவர்கள் சொன்னாங்க, வேலூரில் இருக்கக்கூடிய 50 சங்கங்களை ஒருங்கிணைத்த ஒரே பெருமை நம்மளுடைய கல்விக்கோ முனைவர் ஜிவி டாக்டர் ஐயா அவர்களுக்கு தான் அந்த பெருமை சேரும். அத்தனை சங்கங்கள் கிட்டத்தட்ட ரோட்டரியில் இருக்கக்கூடிய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 14 லட்சம் உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த விருதை கொடுப்பதற்கு சமம். இன்றைக்கு நாங்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய விருது. இன்றைக்கு ரோட்டரி என்னெல்லாம் சேவை செய்து கொண்டிருக்கிறதோ அதை நம்மளுடைய சேவா ரத்னா விருதை பெறும் டாக்டர் சுரேஷ் பாபு அவர்கள் தனி மனிதராக இருந்து அம்மாவுடன் இருந்து செய்கிறாங்க. இன்னைக்கு அரசாங்கம் என்னெல்லாம் செய்யுதோ, மருத்துவம், கல்வி, சுகாதாரம் அத்தனையும் இன்னைக்கு ஸ்ரீபுரத்தில் இருந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதம் படித்த டாக்டர் சுரேஷ் பாபு அவர்களுக்கு இந்த விருது சால சிறந்தது என்பது நாங்கள் அத்தனை தொழில்களும் அத்தனை சங்கங்களும் இணைந்துதான் இந்த விருதை நாங்கள் இன்னைக்கு கொடுக்குறோம். இந்த விருதை பெறுவதற்கான அத்துணை தகுதியும் 100% பெற்றிருக்கக்கூடிய நண்பர் எங்களுடைய பாசத்துக்குரிய டாக்டர் எம் சுரேஷ் பாபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து நல்கிய பெப்சி சீனிவாசன் அவர்கள் சிறப்பிக்கப்படுகிறார்கள். வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677858483 9677858483.